ஐபிஓ வரதுங்கிறது இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு ரொம்ப மஸ்டான விஷயம். அந்த இடத்துல அதை நான் எடுக்கலைன்னா அடுத்த 5-6 வருஷத்துக்கான எனக்கு அந்த பணம் பண்ணியிருக்க வேண்டிய வாய்ப்பு என் கையை நழுவி விட்டு போயிடும். ஸோ நம்ம ஆல்வேஸ் ஓப்பன் டு ஐடியாஸ், ஓப்பன் டு சஜஷன்ஸ். இன் 2006 to 2016 அது ரிட்டர்னே கொடுக்கல எக்ஸப்ட் டிவிடெண்ட். ஓகே, அவ்வளோ பெரிய கம்பெனி. சரி, நீங்கள் ஆஃபர் ஃபார் சேல் தப்புன்னு சொல்ல முடியாது. எதுக்காக சொல்லனா, அவங்க இத்தனை நாள் உழைப்புக்கு அவங்க ரிவார்டு எடுத்துகிட்டு லெஃப்ட் தேர் ஃப்ரீ வித் சர்டன் திங்ஸ். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது பெரிய ரிவார்டு தரும். சார் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ. 2025 கிட்டத்தட்ட 100 கம்பெனிஸ்க்கு மேலே ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஐபிஓவில் 50% ஐபிஓ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு டேட்டா சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓகே, இப்போ குட் கொஸ்டின். லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 1.75 lakhs to 2 lakh crores நமக்கு ஐபிஓவாக வந்திருக்கு. ப்ளஸ் எஸ்எம்இஸும் நல்லா குட் அமௌண்ட் ஆஃப் ஐபிஓ பண்ணியிருக்காங்க. அது வெரி குட் சைன். ஏன்னா எம்எஸ்எம்இக்கு இந்த எஸ்எம்இ ஐபிஓ ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக பண்ணணும். இந்த 1.75 lakhs to 2 lakh crores பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஓஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சில ஐபிஓஸ் அவ்வளோ கரெக்ட் நல்லா பண்ண ஆரம்பிக்கல. சில ஐபிஓஸ் எல்லாம் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஓ ப்ரைசிங் நடக்கிறப்போ அந்த வேல்யூவேஷன் வாஸ் ஹையர். ஸோ அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அந்த டயத்தில் வாங்குறதோ இல்லை இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த பை பண்ணி அந்த இடத்துல கவரப் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் மார்க்கெட்டுக்கு வரப்போ மார்க்கெட் விட் லீட் ஒன்லி த எக்ஸாக்ட் டேட்டா. ஸோ அவங்களுக்கு வேல்யூவேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு ஆங்கிள்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐபிஓ அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா when it comes to ரியாலிட்டி, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆனோடனே நமக்கு ஒரு 3-4 நாள் பயங்கரமாக இருக்கும். எது இந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாரும் போய் இது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 2-3 டேஸில் தான் ரியாலிட்டி ஷோ வரும். அப்போ தான் ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட்லேயும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா when it comes to expose to the second phase, அப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. சரி, அதுக்காக அந்த ப்ரைஸஸ் தான் ராங்கே ஓடிய நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது. அந்த நல்ல கம்பெனிஸ் வேல்யூவேஷன்ஸ் கீழே வரப்போ கண்டிப்பாக அக்குமுலேஷன் டு பை. ஸோ இதுக்கு யூ கேன் செக் வித் ஒரு அட்வைசர் இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டு இல்லை வேறு உங்களுக்கு நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஐபிஓ வரதுங்கிறது இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு ரொம்ப மஸ்டான விஷயம். பிகாஸ் தி ஓனர்ஷிப் which is lies on a private family or with certain people should be coming to the public. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் இஸ் குட். ஆனால் இந்த நடக்கிற விஷயங்கள் இந்த வேல்யூவேஷன் அதர் சைடை எடுத்துகிட்டு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓ மார்க்கெட் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஹேப்பன். ஸோ டெஃபினட்டாக ஒரு இன்வெஸ்டருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க வேல்யூவேஷன் ஹையாக இருக்கிறதுனால தான் இந்த ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா வேல்யூவேஷன் எப்படி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க சார்? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி, குட் கொஸ்டின். சரி, நான் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்புறம் இப்போ நடந்தது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கேம் ஃபார் ஐபிஓ. ஒன்று அவங்களோட போர்டு முடிவு பண்ணது, ரெண்டாவது ஆர்பிஐ அவங்களை இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ தே கேம். இப்போ டாடா ஆஸ் அன் ஐபிஓ அவங்களுக்கு அது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங் அந்த லிஸ்டிங் டேலாம் பெருசாக டெலிவரி கொடுக்கல. வேற அதர் சைட் லென்ஸ்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கிவன் எ ஹியூஜ் ரிட்டர்ன். பிகாஸ் அந்த நாள் அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குட்வில் கிரியேஷன்லாம் டு ஒன் எக்ஸ்டென்ட் தான். வேற அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, க்ரோத் பிளான் என்ன, அதை மார்க்கெட் எப்பயுமே பண்ணும். ஸோ ப்ரெசன்ட் டேவை விட மார்க்கெட் எப்பயுமே ஃபியூச்சரோட ஸ்டேட்மெண்ட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லென்ஸ்கார்ட் மாதிரியான கம்பெனி வேறு டாடா கேபிட்டலோட நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஐ எம் நாட் கோட்டிங் எனி ஷேர் ஃபார் மை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். நீங்கள் இதே நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா ஏர்டெல் கேம் ஃபார் ஐபிஓ விச் வாஸ் அ வெரி லாஸ் மேக்கிங் கம்பெனி. அப்போ அவங்க 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான், எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த டயத்தில் அது ஆக்சுவலி லிஸ்டிங் ப்ரைஸோட ரொம்ப கீழே தான், ஆக்சுவலி ஐபிஓட ரொம்ப கீழே தான் லிஸ்ட் ஆச்சு. இட் வாஸ் டேக்கன் இயர்ஸ் டு கெட் த ஐபிஓ ப்ரைஸ். அப்புறம் மேலே போக ஆரம்பிக்குது. த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? சரி, அதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன அதே கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். சர்டன் டைம்ஸு நாம் அந்த பிஸ்னஸை மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இன்வெஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு சில விஷயங்களை உடனே மார்க்கெட்டுன்னு சொல்லுறதுன்னா ஒரு சிஸ்டம், ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பர்செப்ஷனில் மார்க்கெட் அணுகுவாங்க. நாம் இன்வெஸ்டர்ஸ் வி ட்ரிவன் பை சம் பேலன்ஸ் இன் அதர் அசம்ஷன்ஸ்.
இன்ஸ்டியூஷன்ஸ் ஆன் எனி டே தே ஹாவ் அவங்களுக்கு வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தெரியும், என்ன மாதிரி க்ரோத் இருக்க, பிகாஸ் அந்த காலத்துல அவங்களால இப்போ டெலிகாமில் ஒரு ரெவல்யூஷன் நடக்க போகுதுங்கிறது நிறைய. ஏன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்டெல்னு ஒரு கம்பெனி, சிங்கப்பூரோட கம்பெனி, அவன் தான் நிறைய ஸ்டேக் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரிலேட்டட் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் டிஸ்கவர் பண்ணுறோம். அந்த காலகட்டத்தில் இட் வாஸ் அ ஐ ஓப்பனர். ஸோ நம்ம அதை லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களில் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பர்சீவ் பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஏர்டெல் எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, அது வந்து ஒரு பெரிய செக்டாரையே கிரியேட் பண்ண போகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து இன்வெஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, சரி, இப்போது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ், சரி, நம்ம கன்சியூமராக ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு இன்வெஸ்டராக ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ரெண்டு பர்ஸ்பெக்டிவும் ஒரு ரிட்டர்னை கொடுக்குற மாதிரி ஒரு செக்டார் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஏர்டெல் சொன்ன மாதிரி இப்போ ஜொமேட்டோ லிஸ்டட். இப்போ ஜொமேட்டோவும் கிட்டத்தட்ட இதேமாரி தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அந்த ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ நிறையா மார்ஜின் அவங்களோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களும் QIP எல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு QIP பண்ணுறாங்கனாலே க்ரோத் பிளான் இருக்குது அப்படின்னு தான் ஐடியா. வேறஸ் மார்க்கெட் எதிர்பார்க்குற அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு அதை டிஸ்கவுண்ட் பண்ணும். வேறஸ் இப்போ நீங்கள் வெறும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ப்ராஃபிட் இன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஐ மீன் உங்களுக்கு அந்த பணம் உள்ளே வரணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏன் இந்த மாதிரி பிஸ்னஸில் நம்ம ரொம்ப பர்சீவ் பண்ணணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ராப்ளி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அது 2007, 8, 9 நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கேபிள் தான் ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாடா ஸ்கை, வீடியோகான், DTH வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ வந்து இந்தியாவில் வந்து அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் இட் வாஸ் ஹேப்பன் ரியலி. அந்த DTH வந்ததுக்கப்புறமா அந்த இண்டஸ்ட்ரி பெருசாக பூம் ஆகும், டிஷ் டிவி அதெல்லாம் நல்லா போகும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா பீப்புள் வந்து அப்போ தான் வந்து நம்ம பிளாஸ்மாலேருந்து அடுத்த நியூ டிவி ஜென்ரேஷன் உள்ளே போக ஆரம்பித்தோன்னே மார்க்கெட் திங்கிங் ஓகே டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பூம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 3-4 வருஷத்தில் இன்டர்நெட் பிகம் பூம். ஸோ இன்டர்நெட் பூம் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த DTHோடைய சப்ஸ்டிடியூட்டாக இன்டர்நெட் வந்துருச்சு. அப்போ என்னென்னா அந்த எதிர்பார்த்த அந்த பெரிய க்ரோத் இல்லாமல் அந்த க்ரோத் ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் 2018 or 19 டாடா ஸ்கை அபவுட் கேம் ஃபார் அன் IPO. பட் அது வரைக்கும் போயிட்டு இருந்த ஒரு 30 கோடியோ 33 கோடியோ நம்மளோட DTH கனெக்ஷன்ஸ் போனது அங்கேருந்து மேலே போகவே இல்லை மேடம். எகென்ஸ்ட் ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாரதி, டாட்டா இவங்கெல்லாம் நம்ம DTHல சேர்ந்து ஏதாவது அந்த மாதிரிலாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து பீப்புள் கேம் டு ஸ்மார்ட் டிவி, மொபைலில் ஆக்சஸ் வந்துருச்சு. இதுதான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை ஒரு கஸ்டமரால் ஒரு இன்வெஸ்டர்னாலையும் ஈவன் நான் முன்னாடி சொன்ன இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் கூட, ஏன்னா இதெல்லாம் வந்து சடனாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ், சடனாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம அதை வந்து பர்சீவ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் வி ஆல்வேஸ் ஷுட் ஓப்பன் ஃபார் த மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் த அதாவது என்ன நடக்க போதோ அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையோட நம்ம இருந்துக்கணும். அது அது இதுக்கு மேலே நல்லா இருக்காதுன்னா we have to make. நான் டிஷ் டிவி வந்து நல்லா போகும்னு நான் இஃப் ஐ குட் ஹவ் ஹோல்ட் ஐ குட் ஹவ் been lost lot of wealth in the last 10 years. ஸோ ஐ ஹேவ் டு மேக் a cut down. ஸோ அந்த இடத்துல நான் அந்த டிசிஷன் எடுத்து தான் ஆகும். இன்டாக்டோ அது தப்போ, அதாவது அந்த இடத்துல அதை நான் எடுக்கலைன்னா அடுத்த 5-6 வருஷத்துக்கான நான் அந்த பணம் பண்ணியிருக்க வேண்டிய வாய்ப்பு என் கையை நழுவி விட்டு போயிருக்கும். ஸோ நம்ம ஆல்வேஸ் ஓப்பன் டு ஐடியாஸ், ஓப்பன் டு சஜஷன்ஸ். நம்ம டேக்டாக நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு நம்ம மார்க்கெட் அணுகணும்னா அது நீங்கள் வி ஹவ் டு வென் யூ ஆர் பையிங் அண்ட் மார்க்கெட்டில் வந்து பை சைட் செல் சைட் ரிப்போர்ட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்டர்னா யூ ஹவ் டு சப்ஸ்கிரைப். ஸோ நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி யூ ஹவ் டு டேக் அ டிசிஷன். ஸோ நம்ம எடுக்கிற டிசிஷன் ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சால் அதை விட்டு எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. எஸ், அதுக்கு முன்னாடி யூ ஹவ், அதான் சொல்லேன். இப்போ நான் உங்கள்கிட்ட திருப்பி எப்படி சொல்லேன்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுறேன். பட் ஐ ஹவ் பின் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்கிட்ட எப்போ ஷேர் ஏதாவது கேட்டால் 1-2 சொல்லுவேன். பட் ஐ ஆல்வேஸ் ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் சீரியஸ் மணி இன் த டைரக்ட் ஸ்டாக்ஸ். கம்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ ஃபார் ஷூர். ஓகேங்களா? ஏன்னா டைரக்ட் ஷேர்ஸில் எனக்கு தெரியாது. 5 வருஷம் நீங்கள் பணம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2006 to 2020 நம்ம 20 வருஷம் க்ரோத் இருக்கும். இஃப் யூ see the graph between 2006 to 2016 அது ரிட்டர்னே கொடுக்கல எக்ஸப்ட் டிவிடெண்ட். ஓகே, அவ்வளோ பெரிய கம்பெனி. வேற 2016லேருந்து 26 அந்த 300 ரூபாயிலேருந்து 1500, 5 times. ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ். ஆனால் இஃப் யூ ஹோல்ட் ஃபார் ஷேர்ஸ் ஃபார் 20 years, இது எல்லாருமே என்ன சொல்லணும்னா பை அண்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஹோல்டிங்க்கு ஒரு காஸ்ட் இருக்குது.
ஸோ நீங்கள் அந்த கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். ஸோ நீங்கள் 2005 2025 வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கேகர் வுட் அப்படின்னு இந்த ரிலையன்ஸ் ஒன்லி 13%. அதுக்கு ஏன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டாக்கை நான் ஏன்னா 2016 வரைக்கும் ரிட்டர்னே கொடுக்காம அந்த ஸ்டாக் ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கியிருந்தாலோ இல்லை ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் வாங்கியிருந்தாலோ கூட ஐ வுட் நாட் மேக் த சேம் ரிட்டர்ன். ஐ நீட் நாட் டு பிரேக் மை பிரெயின்ஸு. நான் ரிட்டர்ன் நான் 2018 ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பரவாயில்ல வித்துட்டு இருந்தேன்னா இந்த 8 வருஷம் அது க்ரோ ஆகிருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக நாம் அணுக வேண்டியது ஒரு குறிப்பிட்ட கார்பஸை நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஹேண்டில் பண்ணலாம், தவறு இல்லை. when it goes beyond, so always go to a advisor. If your corpus is so huge, go with 1 or 2 advisors. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ இதை நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன் மேடம். ஸோ இப்போ ஆஸ் அன் அட்வைசர் நான் என்னோட இதை மேனேஜ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ எனக்கு அப்புறம் என்னோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, அந்த இது இருக்கும். இப்போ நான் என்னோட வெல்த்தை நான் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நான் இல்லை அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஹவு கேன் ஷி ஹேண்டில், இதை வாங்கணுமா விற்கணுமா யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஸோ இது ஆல்வேஸ் யூ ஹாவ் டு கோ வித் அ ப்ரொஃபஷனல் அட்வைஸ். இட்ஸ் ஆனால் அப்போ மட்டும்தான் உங்கள் வெல்த் ப்ரொடக்டட் மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது கரெக்டாக போகும். இப்போ ஐபிஓ வாங்குறதுலையும் நம்ம வந்து அட்வைசர்ஸை ஹெல்ப் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஐபிஓன்னு நான் சொல்ல வரல. என்னென்னா உங்களுடைய சஜஷன்ஸு. இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, நான் இந்த ஐபிஓவில் போடணுமா இல்லை மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிலே அதை போட்டுக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டினாக நான் கேட்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு அட்வைசர் வேணும். இப்போது இந்த ஐபிஓ ரொம்ப யூனிக் சார், நீங்களே பண்ணுங்கள் அப்படின்ட்டு மேபி அட்வைசர் சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? நாம் இதை வந்து ஒரு 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 ஃபிக்ஸடு ஃபார்முலாவாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நமக்கு இந்த இடத்துல இதை பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஐபிஓ பற்றி சொல்கிற வச்சு நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரியில் 2 லெஜண்ட் கம்பெனிஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 93 or 94 இன்ஃபோசிஸ் கேம் ஃபார் ஐபிஓ. ஆக்சுவலி அந்த ஐபிஓ வந்து நாட் சப்ஸ்கிரைப் பை த பீப்புள். பயங்கர அதாவது அதில் வந்து 80% 90% கவர் ஆகணும், அதுக்கு ஒரு 10% கம்மியாக தான் பண்ணாங்க. அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் தான் அதை ஹெல்ப் பண்ணி தே கேம் அவுட் த சக்ஸஸ். பட் அதுக்கப்புறம் அது கிரியேட் பண்ண வெல்த் வந்து எனாரமஸ். ஓகேங்களா? நீங்கள் கேட்டிங்களா இப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லை இந்த மாதிரி கம்பெனியில் ஐபிஓன்னா நம்ம இன்றைக்கி லெஜெண்டாக ட்ரீட் பண்ணுற ஒரு கம்பெனியோட ஐபிஓவே சக்ஸஸ் ஆகலை. பட் இன்றைக்கி அது இண்டெக்ஸில் இருக்குது. அது இண்டெக்ஸ் வந்தனாலேருந்து இண்டெக்ஸை விட்டு வெளில போனதே கிடையாது. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் இன் த இந்தியா. பட் ஸ்டில் தட் ஐபிஓ வாஸ் நாட் கான் த்ரூ. பட் அதான் சொல்லுது, மார்க்கெட்டோட பர்செப்ஷன் எப்பயுமே அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். இன்ஃபோசிஸ் கம்மிங் டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 97 to 2000 வந்து இந்தியாவோட பீக் கோல்டன் பீரியட் ஃபார் ஐடி. ஓகேங்களா? அப்போ எவ்ரி ஒன் வாஸ் ஐயிங் டிசிஎஸ் எப்போ ஐபிஓ வரும்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டிசிஎஸ்எஸ் போர்ட் அண்ட் ரத்தன் டாட்டா ஆல்சோ they do not want to get that valuation because அன்னைக்கு valuation was so crazy. They held the IPO and 2004 தான் அவங்க ஐபிஓவே வந்தாங்க. And they gave lot of opportunity for retail investors because for them to make the retail investor get it into the next league. சரி, நான் தான் உங்களுக்கு ஒரு ஐபிஓ சக்ஸஸ் ஆன ஐபிஓவும் சொல்கிறேன். ஐ மீன் ஃபெயிலியரான ஒரு ஐபிஓ எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய வெல்த் கிரியேட் பண்ணிச்சுன்ட்டு. அதே சமயம் 2வது பெரிய கம்பெனி டிசிஎஸ் அவங்க 99 ஐபிஓ வந்திருந்தாங்கன்னா 2004 பண்ண கலெக்ட் பண்ணுறதை விட பெரிய பணம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நீங்கள் பற்றி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி 2000 அந்த ஃபால் டவுனில் அவங்க வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாங்க Y2Kல வேறு என்னென்ன ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆஃப் பண்ண ஆயிடுச்சு. பட் ஸ்டில் தே கேம் வித் த ரைட் வேல்யூவேஷன் டு கெட் த திங். சரி, அதான் அந்த ஐபிஓங்கிறது இட்ஸ் லைக் நாட் ஒரு ரெகுலரில் நீங்கள் போய் ஈஸியாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வருது, நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது. வேல்யூவேஷன் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். சார், நீங்கள் இப்போ ஐபிஓவில் வேல்யூவேஷன் பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ ஐபிஓலேயே நிறைய ஆஃபர் ஃபார் சேல்னு ஒன்று வரும். அப்போ இந்த ஆஃபர் ஃபார் சேல் ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எப்படி இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும்? ஓகே, இதுவும் நல்ல கொஸ்டின் தான். ஸோ இப்போ ஆஃபர் ஃபார் சேல் வந்து இப்போது ரூலே என்னென்னா ஃபஸ்ட்டு செபியில் வந்து மினிமம் பப்ளிக் ஹோல்டிங் கொண்டு வர சொல்கிறாங்க. 25% எப்படியா இருந்தாலும் நீங்கள் கொடுத்தாகணும். சரி, க்ரோத்துக்காக நீங்கள் ஐபிஓ வரப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பெனியோட இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் அது கிரேட் சேல். ஓகேங்களா? சில சமயம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய குட்வில் இத்தனை வருஷம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மிக்சடாக கொடுப்பாங்க. தே வாண்ட் டு கெட் தட் திங் ஹேஸ் டு பி கெட் டன் அண்ட் ஆல்சோ அதே சமயம் க்ரோத் பிளானும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் பேஸ்ட் ஆன் த கம்பெனி எவாலுவேஷன்ஸ், ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் அது எப்படின்னா, அது நீங்கள் ப்ரொமோட்டரோட இன்டென்ட் டு சில பேர் வந்து ஃபுல்லாக வாக்கின் கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சமயம் பர்செப்ஷன் இருக்கும். சரி, அது நம்ம ஒரு ஆர்ஹெச்பி படிக்கணும், அந்த ஆர்ஹெச்பி படித்து பர்செப்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது, வேல்யூவேஷன் ஓகே, நம்ம அடுத்த ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் இது டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்படின்னா தைரியமாக பண்ணலாம். வேறஸ் இல்லை நமக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா இட் இஸ் கீப் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆல்வேஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஆல்வேஸ் உங்களுக்கு டைரக்ட் ஷேர்ஸில் நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் 3 to 5% பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக we need not to break our heads and then spend our time. அது நெசசரியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய எஃபர்ட் அந்த தேவையில்லை தான். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆஃபர் ஃபார் சேலில் ப்ரொமோட்டர்ஸோட டிசிஷன் தான். இப்போ ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது என்னோட கொஸ்டின் ஒன்று. இன்னொன்று, ஆர்ஹெச்பி படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆர்ஹெச்பி படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனிக்கணும், எதெல்லாம் இருக்கும் ஆர்ஹெச்பிலேருந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் சார்? சரி, ஆர்ஹெச்பியில் மெயினாக வந்து நாங்கள் சாதாரணமாக நான் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறப்பே சொல்கிறேன், எனக்கு விஷயம் கற்றுக் கொடுத்தவங்களும் சொல்கிறேன். நான் மெயினாக நாங்கள் பார்க்குறது கேஷ் ஃப்ளோ தான் மேடம் பார்ப்போம். நீங்கள் சேல்ஸு, எபிட்டா, ஆல் குட். சரி, கேஷ் இஸ் ரியல். உங்கள் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, ரியலாக அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் மேடம். கேஷ் ஆன் புக்ஸ் எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது, செகண்ட் பார்ட் இஸ் கடன். ஸோ கடன் எவ்வளோ வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த அசட் டர்ன் ஓவர் ரேஷியோலாம் ரொம்ப வைட்டல் ப்ளே பண்ணும். ஸோ அவங்க எவ்வளோ தூரம் அவங்க ஸ்வெட்டிங் தர் அசட்ஸ், அது எவ்வளோ தூரம் அவங்களால டர்ன் ஓவர் கொண்டு வந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் பியர் ரிவ்யூ ஒன்று இருக்குது, அதாவது அவங்க காம்படிட்டர்ஸோட எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு மார்ஜின், இப்போ நான் உட்காந்து நான் மேனுவலாக வந்து இப்போ நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அனலிசிஸ் பண்ணோன்னா இவன் எவ்வளோ மார்ஜினில் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ மார்ஜினில் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக ஃபிகர் அரைவ் பண்ண முடியும். வேறு அதில் டு ஒன் எக்ஸ்டென்ட் அவங்க யாரை காம்படிட்டர்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அதில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் இபிஎஸ் பார்ப்பேன். ஸோ இபிஎஸ்சில் க்ரோத் லாஸ்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பேட் எப்படி இருக்குது. சேம் டைம் டிவிடெண்ட் பாலிசி. சரி, உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எங்கே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஆகும்னா கம்பெனி டிவிடெண்ட் பாலிசியில் தெரியும். கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா டிவிடெண்ட்ஸ் நிறையா கொடுப்பாங்க. சரி, அதோட எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் செகண்டாக வந்து இங்கே லாஸ்ட் ஒரு மேபி ஒரு 20 வருஷம் கம்பெனியில் ஒரு 10 வருஷம் கம்பெனினா அவங்க அந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் போனஸாக எடுத்திருக்காங்களா, இல்லை சில பேர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை பேக்வர்ட் இன்டெகிரேஷன் ஏதாவது ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா. நம்ம நார்மலாகவே நான் கற்றுக்க ஆரம்பித்தப்போ எனக்கு எம்டிஎன்னு ஒன்று இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் மேனேஜ்மெண்ட், அதுதான் நாங்கள் மெயினாக பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிஎன்பிசியில் அதெல்லாம் வந்துருச்சு. எனக்கு விஷயம் கற்றுக் கொடுக்குறப்பெல்லாம் அதெல்லாம் எம்டியாக தான் படிக்க சொல்லுவாங்க. அதில் நிறையா போட்டிருக்கோம் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனலைசிஸில். அதில் தான் ஏன்னா அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் இல்லாட்டிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றி, ப்ரொமோட்டரோட பர்செப்ஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸு அவங்க ரொம்ப கிளியர் ஆன் வாட் தே ஆர் டூயிங் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, சரி நீங்கள் ஆஃபர் ஃபார் சேல் தப்புன்னு சொல்ல முடியாது. எதுக்காக சொல்லனா, அவங்க இத்தனை நாள் உழைப்புக்கு அவங்க ரிவார்டு எடுத்துகிட்டு லெஃப்ட் தே ஆர் ஃப்ரீ வித் சர்டன் திங்ஸ். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது பெரிய ரிவார்டு தரும். நீங்கள் உண்மையான அதுதான் சொன்னது, ப்ரொமோட்டர்ஸ் பிஸ்னஸ் கம் செகண்டுங்க. ப்ரொமோட்டரோட இன்டாக்ட், உண்மையாக அந்த நல்ல ப்ரொமோட்டரோட இன்டாக்ட் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில், இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன ஹிஸ்ட்ரி தான், அது எல்லாம் அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். ப்ரொமோட்டர் கரெக்டாக இருந்தால் அந்த பிஸ்னஸை இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணிட்டு இருக்காமல் இருக்காங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க பெரிய தப்பு பண்ணுறது. சரி, அன்லெஸ் அவங்களோட டாலரன்ஸ் இல்லை, அவங்க அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட் யாருக்காவது மாற்றுறாங்க, இல்லை அவங்க சக்ஸஸராக அவங்க பையனோ பொண்ணோ அவங்க இது பண்ணால் அது ஆல்வேஸ் ஈவன் செகண்டரி மார்க்கெட்லேயுமே அது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நடந்திருக்கு. வேற இத்தனை நாள் அதை ஒழுங்காக பண்ண ஒரு ப்ரொமோட்டரோ அதை திருப்பி இந்த ஒரு விஷயத்துக்காக தவறாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதான் நீ ஆர்ஹெச்பியில் இந்தமாரி விஷயங்கள்லாம் கேஷ் ஃப்ளோ, டிவிடெண்ட் பாலிசி, அந்த டிஸ்கஷன், பியர் ரிவ்யூ, அவங்க லாஸ்ட்டாக எப்படி எவ்வளோ சேலரிலாம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ப்ரொமோட்டர்ஸு, அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்லேயே நார்மலாக இருக்கும். நீங்கள் பிஎன்எல்ல பார்க்கலாம் எவ்வளோ போனஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை உங்களுக்கு கம்பேரிசன் லிஸ்டட் பேஸில் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்காங்கன்னு உங்களுக்கே ஒரு வேல்யூவேஷன் தெரியும், உங்களுக்கே ஒரு கருத்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வி கேன் டேக் த டிசிஷன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு இன்னொரு கொஸ்டின் கிரியேட் ஆகிருக்கு. இட்ஸ் மீன்ஸ் அவங்க ஐபிஓவில் வந்து ஒன்று ஆஃபர் ஃபார் சேலாக இருக்கும், இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, அவங்க லோனை ரீபே பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக தான் ஐபிஓ வருவாங்க. அதில் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் லோன் இருக்குது, லோனை வந்து ரீபே பண்ணுறதுக்காக ஐபிஓ வராங்கன்னா அப்போ நம்ம வந்து என்ன, நீங்கள் பேலன்ஸ் ஷீட் அவங்களோட ஆர்ஹெச்பிலையும் லோன் எவ்வளோ இருக்குது பார்க்கணும் அப்படின்னு இருக்கீங்க. இப்போ லோனை திரும்ப அடைக்கிறதுக்காக வர ஐபிஓஸை எப்படி கன்சிடர் பண்ணுறது? மேடம், அது பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் மேடம். இது எல்லா ப்ரொமோட்டர்ஸும் பண்ணுறது தான். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட்லேயே வந்து ரைட்ஸ் இஷ்யூன்னு வருவாங்க.
ரீட்டைலர்ஸ். இப்போ வந்து QEP வந்து அது ரைட்ஸ் இஷ்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. பிகாஸ் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேவ் மோர் மணி. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ வந்து அவங்க ஒவ்வொருத்தாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் லாஸ்ட் 10 வருஷத்தில் எவ்வளோ ரைட்ஸ் எவ்வளோ QEPன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனேட் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அன்னைக்குமே அது மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நாட் ஓன்லி ஒர்க்கிங் கேபிட்டல், நீங்கள் லாங் டேர்ம் அசட்டை க்ரியேட் பண்ணுற நீ ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க IRR போட்டு பார்ப்பாங்க மேடம். ஸோ இந்த இடத்துல நாம் இந்த ஷேரை நம்ம கொடுத்துட்டு நம்ம அதை இதை கொண்டு வந்தோம்னா அது குட் அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக அது வெல்த் வில் பி கெட் கிரியேட்டட் இன் த ஷேர் ஹோல்டர்ஸ் மைண்ட். ஏன்னா அவங்க ஒரு 8% லோனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேர் FCCBலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் 84 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி 90 ரூபா டாலர் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அன்னெசரி ப்ரெஷர். அந்த கடன் டாலரில் இருக்கா அது அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸ் வில் திங்க். ஸோ நம்ம இதுக்கு மேலே, ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக FIS விற்றப்போ எல்லாருமே சொன்னாங்க FIS இதை ஆன்டிசிபேட் பண்ணி தான். ஏன்னா அவங்க 83 84 எடுத்துகிட்டு போனப்போ அவங்க சேஃப். லாஸ்ட்டாக 84 எடுத்து போனால் ஆர் வெரி ஸ்மார்ட். பிகாஸ் நீ 91 அவனுக்கு அந்த மார்க்கெட்டே ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 6% தான். அவனுக்கு -10 கரன்சியில் பார்த்தீங்கன்னா 4% மைனஸில் போயிருக்கும். ஸோ அது தேவையில்லை. ஸோ தட் வி ஹாவ் டு அடாப்ட் தட். சரி, அதான் அந்த ஒர்க்கிங்கை அந்த லோனோடைய எவ்வளோ தூரம் அந்த எபிட்டாவை சேவ் பண்ண போகுதுங்கிறத நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா தட் டெஃபினெட்லி தட் ஷவ் பை ஒன்லி. சார், இப்போ நம்ம IPO பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. அதில் 2024லையும் IPO நல்ல பூம் ஆச்சு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் பூம் ஆகிறதுனால இதுவும் பூம் ஆச்சு. 25 அப்படி தான் இருந்தது. இப்போ 26 எப்படி இருக்கும் IPO மார்க்கெட்? ஓகே, இப்போ இந்தியா மாதிரி ஒரு ப்ராமிசிங் GDP growth உள்ள கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக IPOs வருவாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ்க்கு பணம் வேணும், கம்பெனி க்ரோ பண்ணுறதுக்கு பணம் வேணும். ஸோ முன்னாடி நான் சொன்னல, இப்போ SME செக்மெண்ட் இஸ் ஓப்பனிங் இன் அ பிக் வே. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90s மிட்ல மேபி நீங்கள் ஒரு ஒரு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இஸ் 50 55 ப்ளஸில் உள்ள கிட்ட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கவர்மெண்ட் இந்தியன் கம்பெனிஸ் நிறைய பேர் ADRன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். விப்ரோ இஷ்யூ பண்ணாங்க, இன்ஃபோசிஸ், ஈவன் நம்ம HDFC பேங்க் கூட இஷ்யூ பண்ணாங்க. ஸோ ADRன்னு அமெரிக்கன், ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஃபண்ட் ரைஸ் பண்ணால் அது எஃபெக்டிவ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ பெரிய பணத்தை ரைஸ் பண்ணுறது அந்த காலகட்டத்தில் எஃபெக்டிவாக இல்லாமல் இருந்தது. ஸோ அன்றைக்கி அங்கே போய் ADR ரூட்டில் அவங்க பணம் ரைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷத்தில் பிட்வீன் ஹுண்டாய் அண்ட் LG கேம் வித் IPO. MNC கம்பெனிஸ். இதுக்கு முன்னாடி MNC இந்தியா லிஸ்டட் இருந்தது, பட் நாட் இன் அ வெரி பிக் ஃபேம் லைக் வாட் தீஸ் பீப்புள் ஆர் டூயிங். ஹுண்டாயும் சரி, நீங்கள் இதுவும் LGயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரியாவில் கிடைக்கிற வேல்யூவேஷனை விட இங்கே ஹையராக கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க இங்கே IPO வந்திருக்காங்க. ஸோ இப்போ அதேமாதிரி கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிரான்சாக்ஷன் நடந்தது. நம்ம யூஸ் பண்ணுறோம் வெர்பூல் இந்தியா ஷேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரொமோட்டர் ஆக்சுவலி ஹி வாஸ் ஓன் 75% டில் 23-24 வரைக்கும். தென் தே ஹவ் கட் டவுன் டு 51% கொண்டு வந்து 25% விற்றாங்க. தென் தே ஹவ் அகெயின் சோல்டு அரௌண்ட் 30%. நவ் தே கேம் டு 20% இன் இந்தியா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ். எதனால தான் தே வாண்ட் டு ரீஇட்டேட் த டெட். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்தியாவில் ஒரு சப்சிடரியை விற்று கடனை அடிக்கிற அளவுக்கு இந்தியா இஸ் ஆஃபரிங் ஒரு MNC கம்பெனிங்கிறது. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சிக்னல் தட் இந்தியா இஸ் கெட்டிங் ரோபஸ்ட். ஸோ இந்த மாதிரி சிக்னல் இருக்கிறப்போ இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே இந்தியாவோட IPO பூம் உடனடியாக. இப்போ இது எப்படின்னா, நீங்கள் 14-15 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி அந்த 2 வருஷம் சேர்த்து 10-12 IPO கூட வரல. இன்றைக்கெலாம் ஒரு குவார்ட்டரில் அந்த IPOs ஆர் கம்மிங். ஸோ அப்படின்னா இந்த மொமெண்டம் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ அதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, நாம் போய் US ஃபண்ட் ரைஸ் பண்ணது இல்லாமல் ADR வழியாக இன்றைக்கி MNCs கம்பெனி கார்ட் லிஸ்டடு. நிறைய MNC கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்டட் பேரிங் டவுன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது இந்தியாவுக்கு நல்லதான். ஏன்னா அந்த பப்ளிக் வெல்த் கெட் அக்குமுலேட்டட். ஸோ அந்த பணம் பப்ளிக் யூஸ் ஆகும். வேல்யூவேஷன் தான் திருப்பி கன்சர்ன். பட் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு பெரிய சவுண்ட் சிக்னல் ஃபார் இந்தியாஸ் க்ரோத் ஃபார் நெக்ஸ்ட் டிகேட். அதுக்கான ஒரு மைல்ஸ்டோனாக தான் இதை பார்க்குறோம். சார், இப்போ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து க்ரோயிங் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு IPO எவ்வளோ முக்கியம் சார்? ஓகே, சரி, முன்னாடி சொல்லியிருந்தது தான். ஸோ நம்மளோட அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியா டெஃபினட்டாக கோயிங் டு க்ரோ. ஸோ நீங்கள் நாமினல் GDP ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் வச்சு பார்க்குறப்போ வி மே கிளாக் பிட்வீன் 11 to 12%. ஸோ இந்த IPO வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ஒன்று வைப்ரண்ட் பண்ணும். ஸோ இந்த IPO வந்து நம்ம 2 விதமாக ரீட் பண்ணலாம். ஒன்று ஃப்ரம் த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிறைய கம்பெனிஸ் IPO வரவாசி அந்த வெல்த் ஆஃப் தட் கம்பெனிஸ் வில் கெட் ஷேர் டு த பப்ளிக். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது, கவர்மெண்ட் கேன். ஸோ யாரெல்லாம் பப்ளிக் பணத்தோட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதெல்லாம் ப்ரைவேட்லி ஹெல்டுக்கு பதிலாக
பப்ளிக்லி ஹெல்டாக இருந்ததுன்னா த டிரான்ஸ்பரன்சி லெவல் வில் கெட் ஹையர். அப்போது அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக பப்ளிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் த கம்பெனி சைடும் இட் வில் இன்வால்வ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். செகண்டரி, இப்போ இது மூலமாக பண்ணுறது மூலமாக ஸோ இந்த ஒரு கேபிட்டல் கெயின் அண்ட் அதர் திங்ஸ் வரப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டேக்ஸ் கிட்டி கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் சைடு. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து மினிமம் பப்ளிக் ஹோல்டிங் வந்து 75-25 வச்சுருக்கோம். 25 வரைக்கும் 75 வரைக்கும் ப்ரமோட்டர் வச்சுட்டுருக்கலாம். இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் வந்து ஒரு 15 வரைக்கும் வச்சுருந்தா போதும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் லிக்விடிட்டி கெட் பைப் இந்த லைன். ஸோ இது வந்து ஒரு பபுள் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 51% இந்த ஹோல்டிங்ஸ் வந்ததுன்னா லாட் ஆஃப் அந்த பணம் வந்து விட் கோ ஃபார் அ குட் கம்பெனிஸ். இன்றைக்கி வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் 75% ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முதல்ல 65 ஆகலாம், 65லேருந்து 55, 51, நாட் டுடே. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அந்த சினாரியை பண்ணி முடிக்கிறப்போ இந்த வெல்த் வில் கெட் இட் டு த லாஸ்ட் மேன்ஸ் ஹேண்ட். செகண்டு, கவர்மெண்ட்டுக்கு இது கிடைக்கும். தேர்டு, கம்பெனிஸுக்கும் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அதர் அவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா அக்விசிஷன்ஸ் பண்ண முடியும். இல்லை நாளைக்கு வந்து ஒரு அப்ராடில் போய் ஒரு பிளான் பண்ணுறாங்க, எல்லாமே இந்தியாவில் நாங்கள் லிஸ்டட் இப்படி இருக்கோம், இட்ஸ் பீயிங் ஹெல்ப் பை போத் பப்ளிக் அஸ் வெல் அஸ் போர்டு அப்படின்னு வந்ததுன்னா அது ஒரு பெரிய சினாரியோ. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், வின் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் வின் ஃபார் கவர்மெண்ட். ஸோ இந்த ஐபிஓவை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். இந்த ஐபிஓ பூமானா டெஃபினெட்லி அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வின் ஆக்சுவலி 3 wins ஃபார் ஆல் தோஸ் இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்னோட புரிதல் என்னென்னா, ஐபிஓஸ் இப்போ ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் இருந்தாலும் லாங் ரன்ல இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஐபிஓஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ். ஓகே, தேங்க்யூங்க சார். டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம்.